நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு குரு பெயர்ச்சி குறித்து பேச போறோம். அதை பேசுறதுக்காக என்னோட ஒரு ஃபேவரட் ஆஸ்ட்ராலஜர் வந்திருக்காரு. வாழ்க நலமுடன் ஜோதிடர் TJ சுந்தரபாண்டி அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா. எனக்கு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லலாம். நம்ம நேயர்களுக்கும் அப்படிதான் இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி நம்ம நேயர்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது, எந்த மாதிரி நல்லதுகள்லாம் கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? பொதுவாகவே பாத்தீங்கன்னா நவ கிரகங்களில் சுப கிரகம் தான் குரு பகவான். ஓகே. இப்போ சனி பயிற்சியானா ஒரு பதட்டம் இருக்கும், அதே போல் ராகுகேது பயிற்சியானா ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் குரு பயிற்சி ஆனால் மட்டும் எல்லா ராசி என்பதுமே பாடி நமக்கு இனிமேல் நல்ல காலம் பிறக்க போகுது. அதை நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டு பூஜை முடிச்சுட்டு வந்துட்டு சடுகுடாரங்களாம் நைட்டு ஒரு 12:30 மணிக்கு மேலே நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்குன்னு ஒரு சடுகுடு சவுண்டு கேட்கும். ஸோ அப்போ அவங்க சொன்ன வார்த்தைகளை ரொம்ப கவனிப்பாங்க முன்னாடி. இப்போ அவங்களாம் வர்றது கிடையாது. ஸோ அதுக்கடுத்து இப்போ என்னென்னா குருவை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். அந்த குரு பயிற்சி ஆகிட்டாலே நல்ல காலம் பிறக்க போகுதுங்கிற வார்த்தையை ஆட்டோமேட்டிக்காக மனசில் எல்லாருமே பதிச்சுக்கிறாங்க. ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னா அந்த ராசி என்பவர்களுக்கு குருவுடைய பார்வை இருக்கணும். குரு பார்வை கோடி புண்ணியம் அப்படிம்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய நவ கிரகத்தில் சுப கிரகமான குரு பகவான் இந்த வருடம் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு வருடமும் ஒரு பயிற்சியாகி தான் போய் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி. ஆனால் இந்த வருடம் மட்டும் என்ன பண்ணுறான்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை வருகின்ற கடக ராசிக்குள்ள நுழையிற. சிறப்பான குரு பயிற்சி. ஆமா, ஒரு உச்ச குரு. அதாவது கடகராசியில தான் நம்ம குரு என்ன பண்றாருன்னா உச்சம் அடைகிறார். அப்ப வில் பவரா உட்காந்து என்ன பண்றாரு, உனக்கு என்ன தேவையோ என்னுடைய பார்வை மூலமா உனக்கு கொடுக்குறேன், எது உனக்கு கிடைக்கல நீ நினைக்கிறியோ அதை உனக்கு அற்புதமா கொடுக்க போறேங்கிறத தன்னுடைய பார்வை மூலமாக குரு பகவான் நம்முடைய நேர்கள் அனைவருக்கும் உறுதியா கொடுப்பார் என்பது நிச்சயம். கண்டிப்பா சார். சார், இந்த பேசும்போது மட்டும் எனக்கு ஒரு எனர்ஜி, பாசிட்டிவ் பவர் வருதுன்னு சொல்ல. அன்பானவன், அடங்காதவன், அசுரன், அமைதியானவன் அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம். தமிழ்நாட்டையே ஆண்டுட்டு இருக்க கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கு? கண்டிப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டை ஆண்டாலும் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல இன்னல்கள். ஒரு ஸ்டெப் எடுத்துக்கும் போது ஒவ்வொரு இடத்துலயும் கண்ணி வெடி வச்ச மாதிரி அடிச்சுதான் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போறாங்களே கடகராசிக்காரங்க. பல அடி வாங்கி பல அனுபவப்பட்டு தான் அவங்க உயர்ந்த நிலைக்கே போவாங்க. என்னுடைய வாழ்க்கையுடைய அனுபவ பாடத்தை கேட்டா அவ்வளவு பெரிய பாடங்க, ஒரு புத்தகம் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு ரகசியங்களை, அவ்வளவு விஷயங்களை கடந்துதான் அவங்க இப்போ உயர்ந்த நிலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ நீங்க யாரை சொல்றீங்க தெரியுது, நம்முடைய முதலமைச்சர் தான் சொல்றீங்க. கடகராசி அன்பர் அவருக்கு பல போராட்டங்கள், பல இன்னல்கள் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரிதான் நம்முடைய கடகராசி அன்பர்கள் அனைவருக்குமே இருந்தது. ஒரு 7.5 வருஷமாக இவங்களை எத்தனை உறவுகள், எத்தனை நண்பர்கள், எத்தனை சொந்தங்கள், பந்தங்கள் இவங்களை பாடா படுத்தி எடுத்துச்சுன்னு சொன்னா லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். கண்டிப்பா எல்லா லிஸ்டையும் எழுதிடுவாங்க. இவங்க கூட அத்தனை பேர் லிஸ்டையும் எழுத வேண்டிய ஏதோ ஒரு 2-3 பேர் தப்பி போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் லைஃப்ல ஒரு போராட்டங்கள். ஆமா, நீங்க பேசின நிறைய வீடியோல எல்லாரும் ஏன் சார் கடகராசிக்கு சார் ஒண்ணுமே நல்லது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல கஷ்டம் உண்மையே சொல்லணும்ல. என்ன கஷ்டம் இருந்துச்சோ அதை சொல்லணும், என்ன நன்மை இருக்கோ அதையும் சொல்லணும்ல. சும்மா உசுப்பத்தி விட்டுட்டு போகக்கூடாதுல்ல மற்றவங்கள மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த என்னன்னா உயிர் மட்டும்தான் மிச்சம் சொல்லி பல கடகராசிக்காரங்க கமாண்ட்ஸ்ல பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு அவங்க லைஃப்ல ஒரு போராட்டம் இருந்துச்சு. இப்போ ஒரு உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய ஸ்தானத்தில் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு இன்னல்கள் இருந்தாலும் அதை விரட்டி அடிக்க நம்முடைய நவ கிரகத்தின் சுப கிரகமான கடகராசிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிரகமான நம்முடைய குரு பகவான் ராசிக்குள்ள வர ரொம்ப பிடிச்ச கிரகம். ஆமா, குரு இவங்க வீட்டுல உச்சம் அடைகிறார். அப்ப தனக்கு பிடிச்ச வீட்டுல தானே ரொம்ப நேரம் இருக்கும். நம்ம பிடிச்ச வீட்டுல இருக்க அடைய சந்தோஷமா இருப்போம். அதாவது எல்லாருமே தான் வீட்டுல சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா தனக்கு பிடித்த வீட்டுக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமா சந்தோஷம் அடைவாங்க. சோ அப்ப குரு நம்ம கடகராசிக்குள்ள வரும்போது ரொம்ப பாக்கியம், நல்ல முன்னேற்றங்கள். கடகராசிக்காரங்க இப்ப என்ன யோசிக்காங்களோ அதை கரெக்டா செய்து முடிப்பாங்க. காதல்ல சிக்கி தவிச்ச கடகராசி காதல்ல வெற்றி பெற போறாங்கன்னு சொல்லலாம். வெற்றி பெற போறாங்க. என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் சிதைந்து விட்டது, என்னுடைய சிந்தனைகள் சிறப்படையதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்கன்னா, இவங்களுடைய ராசியில அமர்ந்திருக்க குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடம் பார்க்க. 5ஆம் இடம் தான் நம்முடைய சிந்தனைகள், செயல்பாடுகள், அறிவு எல்லாமே அதான் பொக்கிஷம். ஸோ அந்த இடத்த பார்க்கறதுனால
ஈஸியா இவங்க என்ன நினைக்காங்களோ அதை அப்படியே செஞ்சு முடிப்பாங்க. இங்கிட்டு கூட்டணி வருது, அங்கிட்டு ஒரு சப்போர்ட் வருது, இவங்க எல்லாம் கூட ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா, நான் என் நண்பர்களை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என் உறவை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கேன், ஸோ இவங்களுக்கு நிறைய நல்லது நான் பண்றேன், ஆனா எனக்கு இவங்க எது கெட்டது பண்ணிடுவாங்களா, இனிமே பண்ணிடுவாங்களா, ஏன்னா இவங்களுக்கு நிறைய பண்ணிட்டாங்க, ஸோ இனிமே கூட இருக்கவங்களாச்சும் உண்மையா இருப்பாங்களா அப்படின்னா உறுதியாக கடகராசி என்பவர்களுக்கு கூட இருக்கக்கூடிய உறவுகள் இனிமே எதிர்த்து நிற்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அணைத்து கொள்ள வேண்டியதான் வேணும். கடகராசிக்காரங்க அப்படியே அணைச்சு கூட்டு போனா ஆபத்து கிடையாது. இந்த வட்டம் நான் கடகராசியை சீண்டி பார்ப்பேன், யார் சீண்டி வரானோ சின்ன பண்ணாம போயிடுவான், காணாம போயிடுவாங்கிறத உறுதியா சொல்லுங்க. கண்டிப்பா சார். கடகராசியோட முன்னேற்றம் வந்து கண் கூட பாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு வீடியோல சொல்லும்போது நடிகர் விஜய் அவர்கள்னு சொன்னீங்க, இன்னைக்கு சொல்லும்போது மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள்னு சொல்றீங்க. இந்த மாற்றமே ஒரு பெரிய மாற்றமா தெரியுது. இவங்க வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்க தயாராயிருச்சுன்னு. வேற என்ன தொழில் மாற்றங்கள் இவங்களுக்கு, இல்ல குடும்ப நிலை மாற்றங்கள் நடக்குமா இவங்களுக்கு? பொதுவாகவே கடகராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை. திருமண வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, மனைவி கணவனுக்குள்ள பிரச்சனை சொல்லி அதாவது நிறைய பிரச்சனைகள் வந்து வெளிவட்டாரமா வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆனால் இது கடகராசிக்காரங்க காரணமானா இல்லை. கடகராசிக்காரங்க உண்மையான அன்போடு இன்னமும் அந்த தன்னுடைய பார்ட்னரை நேசிக்காங்க, பாசம் வைக்கிறாங்க. ஸோ ஆப்போசிட் பார்ட்டி புரிஞ்சுக்கல. ஏன்னா ஒரு மனிதனுக்கு எப்போ உண்மையான அன்பு வெளிப்படும்னா, தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது யாரெல்லாம் கூட இருக்காங்களோ அந்த உறவுகளுடைய தன்மையை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இவங்களுக்கு பிரச்சனை வரும்போது ஓடி போனவங்க தான் பல பேர். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியம், ஒரு புரிந்து வாழக்கூடிய பாக்கியம். குரு பயிற்சிக்கு அப்புறம் ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நம்மளுடைய கணவரை மிஸ் பண்ணிட்டோமே, நம்மளுடைய மனைவியை மிஸ் பண்ணிட்டோமேன்னு கடகராசி அன்பர்களுடைய தேடி அவங்களுடைய பந்தங்கள் வரும். கல்யாணம் முடியவே இல்லைங்க, கல்யாணம் முடியதே பெரிய பிரச்சனையா இருக்கு. எனக்கு 80 கிட்ஸ், நான் 90 கிட்ஸ், நான் 2K கிட்ஸ், கிட்ஸாவே இருக்கேன், இன்னும் நான் குழந்தையா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி என்பதற்கு திருமண பாக்கியம் உறுதியா உண்டு. ஏன்னா குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம். ஒரு திருமணம்னாலே என்ன பண்ணுவோம், குரு பார்வை பலம் வந்துருச்சாயா, குரு பலம் வந்துட்டா கல்யாணம் முடிஞ்சிடும். ஸோ அப்போ இவங்களுடைய 7ஆம் வீடான மகர ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால உறுதியா தடைப்பட்ட திருமணம் நடைபெறும். திருமணத்துக்கு தேடி கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு, ஒரு இன்பமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புலாம் நம்மளுடைய கடகராசி என்பதற்கு கிரக நிலையில சூப்பரா இருக்கு. சொந்த தொழில் தொடங்கலாமா அப்படின்னா தொழில் தொடங்கி வெற்றி பெறலாம். சொந்தமாக எது பண்ணாலும் தன்னுடைய சிந்தனைப்படி பண்ணா சிறப்படைவாங்கிறத சொல்லலாம். சொந்தமா பண்ணாலும் சொந்தமா பண்ணணும்ங்கறத ஒரு அழுத்தமா சொல்லியிருக்கீங்க. ஓகே சார், இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். இதை ஓவர் கம் பண்றதுக்கு அவங்க எந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணலாம், இல்ல கோயில்களுக்கு போகலாம்? அதாவது பொதுவாகவே ஜென்மத்தில் குருவம் வந்தா வனவாசம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த கடகராசிக்கு மட்டும் அது விதிவிலக்கு. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதிவிலக்கு இருக்கு. ஸோ அப்போ கடகராசிக்கு அந்த பாதிப்பு கிடையாது. இருந்தாலும் குரு பகவான் ராசியில் அமர்ந்திருக்கனால நம்மளுடைய கடகராசி என்பர்கள் அவங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆற்றங்கரை அல்லது கிணறு சார்ந்த கோவில்கள், எந்த கோவில்கள் இருக்கோ அம்மன் கோவில்ல போய் மனசார வழிபாடு செய்யலாம். ஸோ அப்படி இப்போ நம்ம சொல்லி இருக்கும்போது நமக்கு ஒரு அம்மன் மனதில் கண்டிப்பா வர்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இருக்கங்குடி மாரியம்மன், இருக்கன்குடி, அந்த கோவிலுடைய வரலாறு, அந்த அம்மனுடைய வரலாறு சொன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பேசலாம். அந்த அளவுக்கு அந்த அம்மனுடைய சக்தி வைப்ரேஷன் அவ்வளவு இருக்கும். 2 கண்கள் மக்களை நோக்கி, மக்களுக்காக என் மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் இருக்கக்கூடிய அம்மன் தான் இருக்கங்குடி மாரியம்மன். ஸோ இருக்கங்குடி மாரியம்மனை போய் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நம்மளோட கடகராசி என்பவர்கள் ஒரு முறை அல்லது 2 முறை அப்படின்னு சொல்லி மனசார ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்க வழிபாடு செஞ்சாங்கன்னா அம்மனுடைய அருளால் கடகராசிக்காரங்க கவலை, கண்ணீர், கஷ்டம், துன்பம், துயரங்கள் அனைத்தையும் நீக்கி ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய மாரியம்மனுடைய ஆசீர்வாதத்தாலும் குரு பகவானுடைய ஒரு பார்வையாலையும் நம்மளுடைய கடகராசிக்காரங்க சிறப்படைவாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாடை மனசார ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்முடைய நேர்கள் கோயிலில் போய் வழிபாடு செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் கீழே வந்து ஸ்ரீ இருக்கங்குடி மாரியம்மனை போற்றி போற்றி போற்றின்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ போற்றி உங்களால் போட முடியுமோ அவ்வளோ தூரம் அம்மனை மனதார வேண்டி நீங்கள் பதிவு போட்டிங்கன்னா அம்மனுடைய அருளால் ஆட்டோமேட்டிக்காக போய் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியா ஏற்படும். கண்டிப்பா சார். நம்ம குரு உச்சத்துல இருக்க கடகராசினியர்களும் மறக்காம கமெண்ட் பண்ணிடுவாங்க, லைக் பண்ணிடுவாங்க. நீங்க சொல்றது கேட்கும் போது எனக்கு அவ்வளவு பாசிட்டிவ் வைப்ஸ் எனக்கே கிடைக்குதுன்னா அவங்களுக்கும் கிடைச்சிருக்கும். நன்றி சார். நன்றி.